டிஜிட்டல் யுகத்தில் அதிகாரம் என்பது ஆயுதங்களிலோ அல்லது படைகளிலோ அளவிடப்படுவதில்லை, மாறாக குறியீட்டு வரிகளால் அளவிடப்படுகிறது. ஹேக்கிங் உலகிற்கு வருக, அங்கு ஒரு விசை அழுத்தத்தால் வரலாற்றின் போக்கையே மாற்ற முடியும். மின்னணு வங்கிக் கொள்ளைகள் முதல் அரசு ஆதரவுடன் நடத்தப்படும் தாக்குதல்கள் வரை ஹேக்கர்கள் 21ஆம் நூற்றாண்டின் அமைதியான போர் வீரர்கள். ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? மிக முக்கியமாக, நம்மை நாமே எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? ஹேக்கிங்கின் தோற்றம் கணினிமயமாக்கலின் ஆரம்ப காலத்திலிருந்தே தொடங்குகிறது. அங்கு புரோகிராமர்கள் தங்கள் இயந்திரங்களின் வரம்புகளை ஆராயத் தொடங்கினர். ஆரம்பகால ஹேக்கிங் குழுக்களில் ஒன்று ஹோம்ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் ஆகும். இது பொழுதுபோக்கு ஆர்வலர்கள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டமாகும். ஆனால் கெவின் மிட்னிக் போன்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் ஹேக்கிங்கை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். 1984 மற்றும் 1999 நிகழ்வு சைபர் கிரைமில் சில மைல்கற்களை குறித்தது. ஹேக் ஆக்டிவிசம் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்துடன் இன்றைய காலகட்டத்தில் ஹேக்கிங் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஹேக்கர்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். வெள்ளை தொப்பிகள் நெறிமுறை ஹேக்கர்கள், கருப்பு தொப்பிகள் தீங்கிழைக்கும் நபர்கள் மற்றும் சாம்பல் தொப்பிகள் கணிக்க முடியாத இடைநிலை நபர்கள். சமீபத்தில் ரான்சம்வேர் தொற்று நோய் மற்றும் வானக்ரை வைரஸ் போன்ற தாக்குதல்களை பார்த்தோம். இந்த சம்பவங்கள் வலுவான சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. நெறிமுறை ஹேக்கர்களை பற்றி பேசுவோம். இவர்கள்தான் தங்கள் திறமைகளை தீங்கு விளைவிப்பதற்கு பதிலாக பாதுகாக்க பயன்படுத்துபவர்கள். கெட்டவர்கள் அடையாளம் காண்பதற்கு முன்பே அவர்கள் பாதிப்புகளை கண்டறிந்து நமது டிஜிட்டல் உள்கட்டமைப்பை பாதுகாக்க அயராது உழைக்கிறார்கள். நெறிமுறை ஹேக்கர் இது எல்லாம் ஒரு படி மேலே இருப்பது பற்றியது. ஹேக்கிங் என்பது ஒரு போர்க்களம் போன்றது. நாங்கள் எப்போதும் தயாராக இருப்பதை உறுதி செய்வதே எனது வேலை. ஹேக்கிங்கின் தாக்கத்தை புரிந்து கொள்ள அதை அனுபவித்தவர்களிடம் பேசினோம். பாதிக்கப்பட்டவர் அது ஒரு கனவு. எங்கள் முழு வணிகமும் ரான்சம்வேரால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம். சைபர் பாதுகாப்பு நிபுணர் கல்வி முக்கியமானது. மக்கள் அபாயங்களை புரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் போது ஹேக்கிங் மிகவும் நுட்பமானதாக மாறும். விழிப்புடனும் தயாராகவும் இருப்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள சவால். எனவே அடுத்த முறை நீங்கள் இணையத்தில் உலாவும் போது அல்லது உங்கள் வங்கிக் கணக்கில் உள்நுழையும் போது நினைவில் கொள்ளுங்கள், டிஜிட்டல் யுகப்போரில் நீங்கள் முன்னணியில் இருக்கிறீர்கள். தகவல் அறிந்திருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். ஒன்றாக நாம் ஹேக்கர்களை தடுக்க முடியும். ஆன்லைனில் பாதுகாப்பாக இருங்கள். சைபர் பாதுகாப்பு உலகில் கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு குழு சேரவும்.